ஒரு ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டோட செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜா தமிழ் இருந்திருக்குன்னு சொன்னா ஷாக்கா இருக்கா? அதுவும் அந்த ஸ்டேட்டுக்கு 41 வருஷமா தமிழ் தான் செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜா இருந்திருக்கு. நம்ப முடியல. அந்த ஸ்டேட் தான் ஹரியானா. பட் ஹரியானாலேயோ தமிழ் பேசுறவங்க யாரும் கிடையாது, தமிழ் ஸ்கூல்ஸ் கிடையாது, தமிழ் டீச்சர்ஸ் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹரியானால போய் எதனால தமிழை செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சாங்க? 1966ல பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிரிஞ்சு ஒரு தனி மாநிலமா உருவாகும். அப்போ ஹரியானாவோட முதல் சீஃப் மினிஸ்டரான பன்சிலால் கிட்ட ஒரு பெரிய கேள்வி அரைஸ் ஆகுது. ஹரியானாவோட 2வது அபிஷியல் மொழியா என்ன வைக்கிறது அப்படின்னு. அப்போ எதை வேணாலும் வைக்கலாம், பஞ்சாபியை மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு பன்சிலால் அவர்கள் உறுதியா இருக்கு. அப்ப ஹரியானாலே இல்லாத மொழி என்ன அப்படின்னு அவர் தேடினப்பதான் அவர் கண்ணில் தமிழ் படுது. அதுல இருந்து அடுத்த 41 வருஷத்துக்கு ஹரியானாவோட அபிஷியல் செகண்ட் லாங்குவேஜா வந்துட்டு தமிழ் அறிவிக்கப்படுது. இப்படி அறிவிக்கப்பட்டதுனால என்னவோ ஹரியானால இருக்கவங்க யாரும் தமிழ் கத்துக்கல, தமிழ் பள்ளிகள் அந்த மாதிரி எதுவுமே திறக்கப்படலனாலும் அடுத்த 41 வருஷத்துக்கு இதுதான் கேஸ். 2010ல காங்கிரஸ் ஹரியானால ஆட்சி அமைச்சப்பதான் தமிழை எடுத்துட்டு பஞ்சாபியை அபிஷியல் செகண்ட் லாங்குவேஜா வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அபிஷியல் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கா? அப்படி இருந்தா என்ன மொழின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.